உங்க வீட்ல கூட பட்டாசு வாங்கி வச்சிருக்கீங்களா? பின்ன மாமா பத்தி உனக்கு தெரியாதா? 7 ஊருக்கு கேக்குற மாதிரி இவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்காரு. அதெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? நீ தான் அதெல்லாம் வெடிக்கணும். இத பாருங்க, சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பட்டாசுல போய் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். தனோ தனோ, என்ன மாமா நீ பாட்டுக்கு நம்ம பட்டாசு கிட்டாசுன்னு சொல்லி பீத்திக்கிட்டு இருக்க? எங்க இருக்கு? எல்லா விஷயமா தான் சொன்னேன். சரோ வீட்டுக்கார அவ்வளவு பட்டாசு வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. நாம ஒண்ணுமே கொடுக்கலன்னா அசிங்க தானே. அதான் போய் பட்டாசு வாங்கிட்டு வாங்க. பவானி கொடுக்கணும். நீங்க காசா கரியாக்குறீன்னு என்ன திட்டுவ. இப்ப நீ நிஜமாவே காசா கரியாக்க சொல்ற. இது நமக்கு கௌரவ பிரச்சனை. அவங்க முன்னாடி நம்ம இழைச்சவங்க இல்லைன்னு காட்டணும்ல. அதெல்லாம் சரிதான். இருந்த காசுக்கு தான் அந்த சேலை சாமான் செட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப வெடி வாங்குறதுக்கு என்ன பண்றது? கொஞ்சம் காசு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? அடுப்பாங்கரையில பருப்பு டப்பால காசு போட்டு வச்சிருக்கேன். நீங்க உடனே அதை எடுத்துட்டு போய் பட்டாசு வாங்கிட்டு வாங்க. அது சரி, வீம்புக்கு காசை கரியாக்க சொல்ற. என்னமோ போ. என்ன தானோ அக்கா, உன் வீட்டுக்காரருக்கு எல்லா பணிவிடையும் முடிச்சிட்ட போல இருக்கு. 7 தோசை சாப்பிட வச்சு அனுப்பியிருக்க. என்னடி நக்கலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பலகாரெல்லாம் நிறைய சுட வேண்டி இருக்கு. அப்பவே திடீர்னு காணாம போயிட்டேன். எங்கேயாவது போயிடாத, எனக்கு ஒத்தாசையாரு. நான் ஒண்ணும் மத்தவங்க மாதிரி இல்ல. பழசெல்லாம் நான் மறக்கறவே இல்ல. இது என் வீடுடி. எல்லாருக்கும் முன்னாடி பிறந்தவன் நான். என் வீட்டு வேலை செய்ய நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? போ, போய் உன் வேலையை பாரு போ. என்ன நீ எனக்கு ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க? சாமி ஏதாவது புந்துச்சா? சாமியும் இல்ல பிசாசும் இல்ல. உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். போ. சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல சரோ, எனக்கு பசிக்கல. என்னங்க நீங்க சாப்பிடாம படுக்க போறீங்களா? இல்ல, இந்த ஸ்வீட் பழம்லாம் சாப்பிட்டதுல பசி போயிடுச்சு. சரி வாங்க. என்ன சரோ, என்ன தானோ இன்னைக்கு எல்லார்கிட்டயும் ரொம்ப தப்பா பேசுறா? சண்டை குற மாதிரியே பேசிட்டு இருக்கா. சரி நீ அமைதியா இரு. அவகிட்ட எதுவும் பேச்சு கொடுத்துறாத. அந்த இடத்துல எதுக்கு பிரச்சனை? ஆமாங்க, நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் யாரையும் சாடுற மாதிரில இருக்கு. நான் அனாவசியமா யார் பேச்சுக்கும் போக மாட்டேன். ஆனா அவ கோவம் வர மாதிரி ஏதாவது பேசினானா அப்ப நான் அவளை சும்மா விட மாட்டேன். நீ சும்மா இரு. எதுக்கு தனத்துக்கிட்ட நீ பேச்சு கொடுக்கணும்? போ, லீலாக்கு ஒத்தாசையா இரு. போ. என்ன என்ன உனக்கு மட்டும் தான் நடிக்க தெரியுமா? எனக்கு நடிக்க தெரியாதா? நான் நடிச்சு உங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் எப்படி ஏமாத்திட்ட பாத்தியா? பின்னிட்டேம்மா. நான் ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் தெரியுமா?